நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மிகப்பெரிய வலுவான கட்சிகள் அப்படின்னா, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இது தவிர்த்து ஒரு சில கட்சிகளை சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் மக்கள்கிட்ட நல்ல வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பிஜேபி, அதுக்கப்புறமா நம்ம தினகரனுடைய கட்சி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில ஓட்டு வங்கிகளை வச்சுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை சொல்லலாம். ஆனால் இவ்வளோ கட்சிகள் இருந்தாலுமே இதில் வலுவான 2 கட்சிகள் அப்படின்னா ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் அதிக தொகுதிகளை ஜெயிச்சு யார் அடுத்து அரியணை ஏற போகிறாங்க. இப்போது திமுக இருக்காங்க. ஸோ இவங்க லீடிங்கில் இருக்காங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள்ட்ட நம்ம பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்கும். இது தவிர்த்து மற்ற கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுகலாம் கண்டிப்பாக வராது. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் புதுசாக அரசியல் கட்சியெலாம் ஸ்டார்ட் பண்ணார். மக்கள்கிட்ட நல்ல ஒப்பீனியன்லாம் வாங்கியிருக்காரு. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் ஆட்சி அமைப்பார். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆயத்தமாகறாங்க விஜய் கூட கூட்டணி சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்க முடியுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சியில் வந்திருக்காங்க. அவங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க. இலவச திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சில திட்டங்களை செஞ்சு வச்சுருக்காங்க. மக்களுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேரை எனக்கு தெரிஞ்சு திமுக வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க மேலே நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக எப்படி யார் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி அவங்க திட்டங்களை செய்கிறாங்க. திட்டங்கள் அதுக்குன்னு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் இல்லை. அவங்க திட்டங்களை போட்டு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி வச்சுருக்காங்க. இதே இப்படி போனோம் அப்படின்னா, அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கட்சி ஒரு தூணாக இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அந்த கட்சியை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இவங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி நல்லா கிரிப்பாக இருந்துச்சு. அவங்க போன பிறகு சசிகலா கைக்கு மாறிச்சு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கைக்கு மாறிச்சு, எடப்பாடி கைக்கு மாறிச்சு. இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை 3-4 உடஞ்சி போச்சு. ஓபிஎஸ் தனியாக இருக்கார், டிடிவி தினகரன் தனியாக இருக்காங்க, எடப்பாடி தனியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் இந்த ஏடிஎம்கே அப்படின்ற கட்சியை இல்லாமல் போயிருமோ, காணாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாரும் ஏங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்னா ரெட்டையில் தலை பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் வந்தது. இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் சண்டை இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க. இந்த சின்னம் யாருக்கு போகும், இது யாருக்கிட்ட போகும், அது கூட நீங்கள் 2 பேர் சேருங்க, எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, உங்களை நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்ட இவங்க 2 பேரும் போய் சேர்ந்து அடக்கலமானது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1008 விஷயங்கள் இந்த ஏடிஎம்கே கட்சியில் இன்னை வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று சக்தி, அதாவது திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தான் முன்னே ஆகணும். ஸோ அந்த அதிமுக அப்படின்ற அந்த ஒரு கட்சி முன்னே வரணும் அப்படின்னா அதுக்கு தூண்கள்ன்றது கண்டிப்பாக வேணும். சைட் ஃபில்லர்ஸ் இல்லாமல் அது பெரிய கோபுரமாக நிற்காது. ஸோ அந்த இடத்த பார்க்குறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு சில கட்சிகள் அவங்க கூட கூட்டணி வைக்கணும். எக்ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா டிடிவியும் ஏடிஎம்கே கூட சேரணும், ஓபிஎஸும் ஏடிஎம்கே கூட சேரணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு அக்கா ஒருத்தங்கிறாங்க, தீபாவோ யாரோ ஒருத்தங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களாம் வச்சுக்கின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா சில்லற ஓட்டெலாம் வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்தாலும் ஓகே, வரனாலும் ஓகே, இருந்தாலும் அவங்களும் சேரணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சசிகலாவும் கூட சேரணும். இது தவிர்த்து தேமுதிக இவங்களும் சேரணும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களும் உள்ளே சேரணும். இவங்களாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க தான். இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி. ஸோ இந்த மாதிரியான கட்சிகள்லாம் உள்ளே சேர்ந்துச்சு அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் ஓட்டுகள் வாங்க முடியும். ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எந்த கட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு மேக்ஸிமம் ஆதரவு அளிக்கிறது. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மற்ற மாநிலங்கள் எப்படியோ தெரியல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி யார் அவங்க பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் எப்போ அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. பிஜேபி இருக்கிறாங்களா, கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, அவங்க சங்கி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே அண்ணாமலை அப்படின்ற இவர் எப்போ இந்த கட்சிக்குள்ளே புதுசாக புது புது வித்தைகள்லாம் செஞ்சு ஃபாரினுக்கு போய்ட்டு அரசியலை கற்றுட்டு இங்கே சாட்டடி அடித்து இவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் மக்கள்கிட்ட செஞ்சு காட்டி மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள், மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஏடிஎம்கேவே இருந்தாலும் அந்த தலைமை சரியில்லை, அந்த தலைமையில் இருந்தவங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாரே கேள்வி கேட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 1008 பிரச்சனைகள் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கேட்கறதுனால அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களின் பார்வை அப்படின்றது விலை தான் ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி இருக்கும்போது
அண்ணாமலையே வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏடிஎம்கேலாம் சரியில்லாத கட்சி, அவங்களாம் என்னால் கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அண்ணாமலையே வந்து ஏடிஎம்கே வந்து கழட்டி விட்டால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஏடிஎம்கே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிஜே கூடலாம் இனிமேல் கூட்டணி இல்லை அப்படி சொல்லி இவங்களும் கழட்டி விட்டு போனால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வர இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வலுவான ஒரு கூட்டணி வேணும். அந்த வலுவான ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. யார்? பிஜேபி வந்து முடிவு பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை வந்து அழைச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, எடப்பாடி வந்து கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சிலர் ஒரு 8 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா அதை கூப்பிட்டு தனித்தனியாக வந்து மீட்டிங் வந்து போட்டு, அண்ணாமலையும் கூப்பிட்டு தனித்தனியாக மீட்டிங் வந்து போட்டு எல்லாம் வந்து ஒன்றாகலாம்பா, 2024 நாம் ஆட்சி அமைக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அவங்க கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்கள் கூட வந்து சேர மாட்டேன், நான் வந்து வெளியில் போயிடுறேன். அதே மாதிரி நான் இருக்கிற இடத்துக்கு வேறு யாராவது நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொன்னதாகவும் ஒரு தகவல். ஸோ இதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பிலிருந்து விலக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து பேசப்படுது. அதே சமயத்தில் அந்த ஒரு இடத்துக்கு நாயினார் நாகேந்திரன் அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா வந்து வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது. நாயினார் நாகேந்திரன் இவர் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல கீழே, அந்த ஓட்டுக்களை வந்து ஓரளவுக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி விலகி வெளியில் வராது அப்படின்றப்ப ஸோ அவருக்கு என்ன அடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும், அடுத்து வந்து அவருக்கு வந்து என்ன ஒரு முன்னேற்றமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு போலீஸ் பதவியில் இருந்தாப்புல, அங்கேருந்து இங்கே வந்தாப்புல, இங்கே வந்து அரசியலுக்கு வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இவர் வந்து ஒருவேளை பதவி விலகனாக இருந்தாலுமே இவருக்கு வந்து என்ன பொறுப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு என்னை கேட்டேன் அப்படின்னா, ஆளுநர் பதவி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், எங்கேயோ ஒன்று அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறாங்களோ, ஆளுநர் பதவியை வந்து கொடுத்தாங்களோ புதுச்சேரியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கும் அதே மாதிரியான ஒரு பதவி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் பிஜேபியுடைய கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 2026 தேர்தல் நம்ம ஆட்சியாக இருக்கணும், நம்ம ஆட்சின்றதோட நம்ம கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஆட்சினே கூட நினைக்கலாம், அது நம்மளுக்கு வந்து தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய ஆட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்து எடுத்துருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்படுது. அதே மாதிரி பெரும்பாலான ஊடகங்களும் இந்த விஷயத்தை 2-3 நாளாக காரசாரமாக வந்து பேசிக்கிறாங்க. 4வது மாதம் தான் வந்து ஆகுது, இன்னும் 6-10 மாதம் பக்கம் வந்து இருக்குது தேர்தலுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து கூச்சல் குழப்பங்கள் வந்து நிறைய ஆரம்பிச்சிச்சு. சரிங்க, பார்க்கலாம் எந்த கட்சி ஆட்சி அமைப்பாங்க, யார் யார் கூட்டணி போடுவாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வச்சுருங்க. நன்றிகள்.